ரேஷன் கடைகளில் ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் சிறிய வகை தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை ரேஷன் கடைகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் வாயிலாக மானிய விலையில் விற்பதற்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வரின் தனிப்பிரிவில் மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் நலச்சங்க தலைவர் லிங்கப்பெருமாள் அளித்துள்ள அந்த மனுவில் உள்ளதாவது: தமிழகத்தில் சமீப நாட்களில் தங்க நகை ஒரு சவரின் 1,00,000 ரூபாயை கடந்து விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் ஏழை மக்கள், குறிப்பாக பெண்கள், தங்க நகைகளை திருமணம், காதுகுத்து மற்றும் சுப காரியங்களுக்கு வாங்கி பயன்படுத்துவது கேள்விக்குறியாகியுள்ளது. கல்லூரி செல்லும் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவியர் சிறிய அளவில் தங்க சங்கிலி கூட அணிந்து செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு வேதனையில் உள்ளனர். எனவே ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவியருக்கு மானிய விலையிலும் குறைந்த விலையிலும் கழுத்து சங்கிலி மற்றும் காதணிகள் உள்ளிட்ட தங்க நகைகள் மற்றும் வெள்ளி நகைகளை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் ரேஷன் கடைகள் வாயிலாக விற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார். ரேஷன் கடையில் தங்கம், வெள்ளி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பலரது கவனத்தை பெற்று வருகிறது. இது நடைமுறையில் சாத்தியமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. எனினும் இந்த கோரிக்கை உணர்வுபூர்வமாக நியாயமானது. ஆனால் ரேஷன் கடைகளில் நேரடியாக தங்க நகைகள் விற்பனை செய்வது சாத்தியமில்லை என்பதால் அதற்கு பதிலாக கூட்டுறவு வங்கிகள் வழியாக குறைந்த எடையிலான நகைகள் மற்றும் தவணை அடிப்படையிலான திட்டமாக கொண்டு வந்தால் அரசு பரிசீலிக்கக்கூடிய ஒரு யோசனையாக இது மாறும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். இதனால் நடுத்தர ஏழை மக்களின் வீடுகளில் திருமணம், காதுகுத்து போன்ற நிகழ்வுகளுக்காக தனியார் நகைக்கடைகளில் அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய நிலைமை குறையும். அரசு அல்லது கூட்டுறவு வங்கிகள் மூலம் தங்கம், வெள்ளி நகைகள் வழங்கப்பட்டால் அதன் தரம், எடை, தூய்மை குறித்து நம்பிக்கையும் அதிகமாகும். மொத்தத்தில் தமிழ்நாடு ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் நலச்சங்க தலைவர் லிங்கப்பெருமாள் அரசுக்கு அளித்துள்ள இந்த கோரிக்கையானது பெரும் கவனம் பெற்று வருகிறது.